சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய விழாவாக 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறவுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆருத்ரா என்பது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும். ஆருத்ரா தரிசனம் என்பது சேந்தனார் வீட்டுக்கு சிவபெருமான் களி உண்ண சென்ற தினம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று ஆகும். இந்த நாளையே ஆருத்ரா தரிசன விழாவாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசன திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள முன்னிலையில் உற்சவ ஆச்சாரியார் சிவராஜ தீட்சிதர் கொடியினை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்துள்ளார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து நாள்தோறும் பஞ்சபூத மூர்த்திகள் வீதி உலா பல்வேறு வாகனங்களில் தினமும் நடைபெறவுள்ளது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவான தேரோட்டம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 10ஆம் நாள் திருவிழாவாக மார்கழி 10ஆம் நாள் திருவிழாவாக மார்கழி ஆருத்ரா தரிசனம் 13ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் நடைபெறவுள்ளது.